இளைஞர்களுடைய சிந்தனை மாறினாதான் அவங்க வாழ்க்கை மாறும். ஆனா இளைஞரோட சிந்தனை எதுவுமே மாறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்க ஊர்ல. எங்களுடைய பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி, மிகவும் வறட்சியான பகுதி. எங்க பகுதியில தொழில் வளர்ச்சி இல்ல, விவசாயம் இல்ல, எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் இன்ன வரைக்கும் செய்யப்படல. சரித்திர பூமி, புண்ணிய பூமியில எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படல. கிராஃபைட் தொழில் இருக்கு, அந்த கிராஃபைட் தொழில இன்ன வரைக்கும் எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரப்படல. ஸ்பைசஸ் பார்க் என்று ஒரு பார்க்கை திறந்தார்கள். அது இதுவரைக்கும் அந்த பார்க்கை நடக்கவே பூட்டி தான் கிடக்கு. எந்த பகுதிக்கு போனாலும் அந்த பகுதியில வெறும் வேலைக்காத்தான் தான் பண்ணிருக்காங்க ஊர். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வு செய்து எங்களுக்கு தொழில்களை கொண்டு வரும் என்று எங்கள் சிவகங்கை மாவட்ட மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒண்ணு வேலையை தேடி வெளியில போனோம், இல்லாட்டா சிவகங்கையில இருந்து சும்மா பேசிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு படித்த இளைஞர்களோட வாய்ப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி, மிகவும் வறட்சியான பகுதி. எங்க பகுதியில தொழில் வளர்ச்சி இல்ல, விவசாயம் இல்ல, எந்த ஒரு வறட்சியான பகுதியா இருக்கலாம், எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் இன்ன வரைக்கும் செய்யப்படல. அப்படிப்பட்ட எங்க சிவகங்கைக்கு எத்தனை அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனை ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள். இதை இன்ன வரைக்கும் அதை அப்படிப்பட்ட சரித்திர பூமி, புண்ணிய பூமியில எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படல. கிராஃபைட் தொழில் இருக்கு, அந்த கிராஃபைட் தொழில இன்ன வரைக்கும் எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரப்படல. கிராஃபைட் நல்ல உலகத்தரம் வாய்ந்த கிராஃபைட் தொழில இதுவரைக்கும் சந்தைப்படுத்துதல்ல வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. இப்படி வெளிநாட்டில் முதல் தரமான இந்த சந்தைப்படுத்தல் இருந்தா எங்க பகுதி தொழில் வளர்ச்சியில் முதல் தண்ணீரை பெற்ற மாவட்டமா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த பகுதி சந்தைப்படுத்தப்படல. முதல் தரமான கிராஃபைட்டை தயாரித்த முடித்த பிறகு கழிவுல இருந்து பென்சில் போன்ற உபரி தொழில்கள், சார்பு தொழில்கள் தயாரிக்க முடியும். 5 கோடி முதலீட்டுல 500 பேர் இன்னைக்கு வேலை செய்யலாம். இன்னைக்கு அந்த முதலீடு செய்ய அங்க எந்த இதுவும் செய்யப்படல. அந்த கிராஃபைட் அதோட தொழிலாளர்கள் 108 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. அப்பேற்பட்ட கிராஃபைட்ல இன்னும் அதிக நேரம் எங்களுடைய பகுதியில் ஆய்வு செய்து பார்த்தா அந்த ஒரு தொழிலே போதும் எங்களுக்கு. அங்கே எந்த சார்பு தொழில்கள் இதுவரை கொண்டு வரப்படவில்லை என்பதை இந்த சபைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஸ்பைசஸ் பார்க் என்று ஒரு பார்க்கை திறந்தார்கள். அது இதுவரைக்கும் அந்த பார்க்கை நடத்தவே இல்லை, பூட்டி தான் கிடக்கு. அதை எதுக்கு ஓபன் பண்ணாங்கன்னு தெரியல. கடந்த ஆட்சியில எங்க ஆட்சியில் அதை நடப்பாண்டுக்கு கொண்டு வரணும்னு இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயத்துக்கான தண்ணீர் வரத்தோ, கம்மாய், குளங்கள், குட்டைகள் இதுவரைக்கும் தூர்வாரப்படாம வேலிக்காத்தான் மண்டி இப்படிதான் கிடக்கு. எங்களோட அத்தனை நீர் வரத்துகளும் அடைபட்டு கிடக்கு. அதையெல்லாம் தூர்வாரி விவசாயத்துக்கு எங்களுக்கு பெரிய தண்ணீர் வரத்துக்கு ஏதாவது செய்யணும் சொல்லி நம்ம கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். எந்த பகுதிக்கு போனாலும் அந்த பகுதியில் வெறும் வேலிக்காத்தான் தான் மண்டி இருக்கேன். எங்க ஊர் கரிக்காடா தான் கிடக்கு. இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வு செய்து எங்களுக்கு தொழில்களை கொண்டு வரும் என்று எங்கள் சிவகங்கை மாவட்ட மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களுடைய சிந்தனை மாறினால்தான் அவங்க வாழ்க்கை மாறும். ஆனா இளைஞரோட சிந்தனை எதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்க ஊர்ல. ஒண்ணு வேலையை தேடி வெளியில போனோம், இல்லாட்டா சிவகங்கையில இருந்து சும்மா பேசிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு படித்த இளைஞர்களோட இன்னைக்கு வாய்ப்பு. ஏன்னா ஒரு பொறியியல் கல்லூரி இல்ல, ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரு உபரி தொழில்கள் எதுவுமே கிடையாது எங்க ஊர்ல. நீங்க வந்து ஆய்வு செய்தா எங்க பகுதிக்கு வேண்டிய என்ன செய்யணும் ஆய்வு செய்து கொண்டு வர உபரி தொழில்கள் ஏதாவது கொண்டு வரலாம். அதே போல சிட்கோ என்று ஒரு இருக்கு, அதுல பாதி கட்டடம் நிரப்பப்படவே இல்லை. சிட்கோல பாத்தீங்கன்னா பூட்டி தான் கிடக்கு. அதை இப்ப சிறு குறு தொழில் முனைவோர்கள் எங்களுக்கு தாங்கன்னு கேட்கறாங்க. அதையும் தங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதாரத்துறையை பாத்தீங்கன்னா மருத்துவத்துல மருத்துவ கல்லூரியில சாதாரண காய்ச்சல் சின்ன சின்ன இதுகளுக்கு வேணா அந்த மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற முடியும். தவிர பெரிய அளவில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, நரம்பியல் நிபுணர்கள் இல்ல, எந்த ஒரு பெரிய உயர்தர சிகிச்சைக்கான வழிமுறைகள் எதுவுமே எங்க ஊர்ல இல்ல. இதெல்லாம் தயவு செய்து நாங்கள் சுகாதாரத்துறைக்கு தெரிவுபடுத்திக் கொள்கிறோம். அந்த பெரிய உயர் சிகிச்சை எல்லாமே எங்க ஊருக்கு வேணும். எங்க ஊர்ல மருத்துவ கல்லூரி இருக்கு, அதுக்கு வேணும். அதே போல சின்ன படித்த பிள்ளைகள் எல்லாம் நர்சிங் காலேஜோ, டி ஃபார்மோ, பி ஃபார்மோ இதெல்லாம் படிக்கணும்னா வெளியில தான் போக வேண்டியிருக்கு. அரசு சார்ந்த கல்லூரிகள் எதுவும் இல்லை. இப்ப அரசுல நம்ம முதல்வர் அவர்கள் 7 கல்லூரிகள் நர்சிங் கல்லூரி அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒரு கல்லூரியை எங்களுக்கு தாங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். மிகவும் பின்தங்கிய பகுதி, யாரும் ஏறிட்டு பார்க்காத ஒரு பகுதி, எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு நாங்க அந்த 7 கல்லூரியில ஒரு கல்லூரி எங்களுக்காக கேட்கிறோம். அந்த கல்லூரியில் தந்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்கள் பயன்பெறுவார்கள். பொறியியல் கல்வி வந்தால் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள். இதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.